யூடியூப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லீவ் நாள், ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணலான்னு யோசிச்சதெல்லாம் இன்றைக்கி அவியல் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸ்பெஷல் ஐட்டம்ங்கிறதுனால இது ஏன் ஸ்பெஷல் ஐட்டம்னா, காய்கறி நிறையா இருக்குது. காய்கள் வந்துட்டு அதிகமாக நம்ம ஒரே ஐட்டத்தில் நிறைய காய் சேர்த்து நம்ம பண்ணுறோம். அதனால் இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம். நான் மொத்தம் ஒரு 10 காய் எடுத்துருக்கேன். கேரட்டு கொஞ்சம் நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, அப்புறம் இது கொத்தவரங்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, இது வந்துட்டு சவுச்சவ் மேரக்காய், இது வந்துட்டு பூசணிக்காய், வெள்ளை பூசணி, அப்புறம் சேனக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் பரங்கிக்காய், சிவப்பு பூசணிக்காய் சொல்லுவாங்க அது, அப்புறம் இது அவரைக்காய், அப்புறம் வாழைக்காய். எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு காய் ஒரு 5 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நீட்டமாக தான் நறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீட்டமாக தான் நறுக்கணும். அவியலுக்கு எல்லாமே இப்படி தான் நறுக்கணும். எல்லா காயுமே பாருங்கள் நீட்டமாக தான் இருக்கணும். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு வேக வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரொம்ப ஹார்டாக இருக்கிற காயெல்லாம் நீங்கள் கீழே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அதான் போடணும். அப்புறம் பீன்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் டேக்கிங்கு. அவரைக்காய், அப்புறம் சேனக்கிழங்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஐட்டம்ங்கிறதுனால இது வாழைக்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் சோச்சோ அதாவது மேரக்காய், அப்புறம் இது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்கேன், தண்ணி வடிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, அப்புறம் பரங்கிக்காய் அரசது சிவப்பு பூசணிக்காய் சொல்லுவாங்களா, அது கடைசியாக பூசணிக்காய் போட்டாங்க. அது நீர்க்காய், இதுக்கு டைம் வேணும். ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். அதிகம் நான் 1 டம்ளர் தண்ணி தான் இதை போட்டு வேக வச்சாலே போதும். ஏன்னா தண்ணி காய்கறியிலே தண்ணியெல்லாம் இருக்குது, அதனால் அது வேக வைக்கும்போது அது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அது அதனால் ஃபுல்லாக தண்ணி போட வேண்டாம். பாருங்க, காய் எவ்வளோ இருக்குது, அது தேவையான அளவு உப்பு நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். எல்லாமே நான் உப்பு போட்டிருக்கேன்ல. இப்போ இதை மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். ஒரு 3 விசில், அதாவது 4 விசில். போட்டு விட்டால் போதும், காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறது அப்போ பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டு குக்கரில். இப்போ நாம் வந்துட்டு இந்த இது கூட அரைச்சி கலவை எடுத்துக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு முழு தேங்காய் உடச்சி கீட்டு பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 4 இந்த சைஸ் பச்சை மிளகாய், தேங்காய் கீத்து பண்ணுறது, அப்புறம் சீரகம் இந்த அளவுக்கு போட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டால்
கசப்படிக்கும். இது மூணையுமே ரெண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கலவையாக கொண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ கலவை ரெடி ஆகிடுச்சு. அந்த தேங்காய், முழு தேங்காய், அப்புறம் 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், மூணுமே எடுத்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ இது வந்து நைஸாக அரைக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். ஒன்று ரெண்டாக வேண்டாம், நைஸாக அரைக்கணும். இது கூட நம்ம காயெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு. நல்லாவே வெந்திருக்கு காயெல்லாம், பார்த்தீங்களா. நான் வந்துட்டு 4 விசில் விட்டேன். காய் வெந்திருக்கு. இப்போது இது கூட இந்த அரைச்ச கலவையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கலவையெல்லாம் போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச காயோட. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான். வேறு யாரும் இல்லை. அவங்க லீவ் நாளில் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க சமைக்கும்போது போய் பக்கத்தில் நின்றுக்குவேன் நான். அவங்களுக்கும் நல்லா கொஞ்சம் பேச்சு துணைக்கு ஆளாச்சு, எனக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. அப்படி என்ன தான் பண்ணுறாங்க சமையலில் அப்படின்ட்டு அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் போடணும், வேறு எந்த எண்ணெயும் போடக்கூடாது. ஒன்லி கோகோனட் ஆயில். அதுதான் இந்த கடல் எண்ணெய், ஆயில், கடலெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. நான் ஒரு 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், அதை போட்டுடலாம். 100 மில்லி தேங்காய் எண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையாக இருக்கணும். இதுக்குலாம் மலபார் அவியல்னு சொல்லுவாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ணுறது மலபார் அவியல். எல்லா விசேஷங்களுக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்க. பாருங்க, அவியல் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குங்கிறத நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதான் சொல்கிறேனே, எனக்கு வந்துட்டு இதெல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எதுவும் பண்ணதில்லை, டேரெக்டாக வீடியோ போடுறேன். எனக்கும் தெரியல டேஸ்ட்டு. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனை வருது பாருங்க, இந்த தேங்காய் எண்ணெய். ஓகே, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதுக்காக. ஓகே, தேங்க்யூ, பாய்.